from your burden of sin. There's power in the blood, power in the blood. Would you, oh evil, a victory win? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. To God be the glory, great things he hath done. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அவர் பெரிய காரியங்களை செய்தார். Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, I bring to you the revelations which the Lord had given for this year 2004. 2004 வருடத்திற்காக கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். Now note down the promises from his word. அவருடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Psalm 32 verse 8. சங்கீதம் 32:8. Psalms 31 verses 19 and 20. சங்கீதம் 31 19 20. Psalm 34 verse 7. சங்கீதம் 34:7. Isaiah chapter 54 verse 14. ஏசாயா 54:14. Job chapter 8 verse 20 to 22. யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. 2 Chronicles chapter 15 verse 7. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Deuteronomy chapter 28 verses 12 and 13. உபாகமம் 28ஆம் அதிகாரம் தமிழிலே 12-14வது வசனங்கள். Ecclesiastes chapter 5 verse 19. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Isaiah chapter 33 verse 24. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Isaiah chapter 44 verses 21 and 22. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21 22 ஆகிய வசனங்கள். Ezekiel chapter 12 verse 28. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Ezekiel chapter 37 verses 26 and 27. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26 27 ஆகிய வசனங்கள். Zephaniah chapter 3 verse 17. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Malachi chapter 4 verse 2. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Revelation chapter 3 verse 8.
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். While I was praying for the revelation for this year, இந்த வருடத்துக்கான வெளிப்பாடுகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே and noted down what the revelations were, அந்த வெளிப்பாடுகள் என்னவென்று நான் குறித்துக் கொண்ட வேளையிலே, to God be the glory, தேவனுக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக, that whatever the revelations are, the verses both are coinciding with each other. வெளிப்பாடுகள் எதுவோ கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களும் அதோடு கூட இசைந்தே செல்லுகின்றது. To God be the glory. தேவனுக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். I am giving you some of the revelations to you, உங்களுக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை மாத்திரம் தருகின்றேன், as moved by the Spirit of the Lord. தேவ ஆவியானவர் என்னை நடத்தினபடியே. For God's children, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, for people who have found favor in the sight of God, தேவனுடைய பார்வையிலே தயவை பெற்ற மக்களுக்கு, it is going to be a year, a flourishing year. இந்த வருடமாகப்பட்டது செழிப்பின் வருடமாக இருக்க போகிறது. It is a year that God is going to reward your faith. உங்கள் விசுவாசத்திற்கு தேவன் பலனை தருகின்ற ஒரு வருடம் இது. It will be a year when God is going to open new doors of blessings for you. உங்களுக்காக கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கின்ற ஒரு வருடம். That is blessings which you have not endured or tasted so far. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ருசித்திராத ஆசீர்வாதம். It's a year of restoration. இழந்த பொருட்களை மீட்டு அளிக்கும் ஓர் வருடம். It will be a year when God will rebuild you back. கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுகின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். Those who feel that you have been broken down, அனைவராலும் இடித்து தள்ளப்பட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களே, those who feel your life is nothing but darkness, வாழ்க்கையாகப்பட்டது இருளாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களே, you don't feel you have a future, உங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி எண்ணிவிட வேண்டாம். God is going to rebuild you. ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். Rejected stone will become the cornerstone. தள்ளப்பட்ட கல் மூலைக்கல்லாக மாறப்போகிறது. It will be a year you shall see and hear more of healings and miracles. ஏராளமான சுகங்களும் அற்புதங்களும் நடக்கிறதாக நீங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு வருடம். You will experience it more than what you have heard about it in the previous years. கடந்த வருடங்களிலே அனுபவித்ததை காட்டிலும் இந்த வருடத்திலே ஏராளமாக இப்படி நடக்கிறதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், அனுபவிப்பீர்கள். Even the dead rising up through prayer will increase. ஜெபத்தின் மூலமாக மரித்தவர்கள் உயிரோடு எழும்பக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளும் அதிகரிக்கும். This is a year of heavenly and divine visitation in every individual believer's life. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் விசுவாசியின் வாழ்க்கையிலும் பரலோகத்தில் இருந்து தெய்வீக ஒரு சந்திப்பு வருகின்ற வருடம். That is, you will have visions of heaven. பரலோகத்தின் தரிசனங்களை நீங்கள் காண்பீர்கள். You will hear the voice of God. தேவனுடைய குரலையும் கேட்பீர்கள். Your eyes will be open to see Jesus. இயேசுவை காணும்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். You will see visions also. நீங்கள் தரிசனங்களையும் காண்பீர்கள். This will be a year when God is going to establish peace in your tabernacles. உங்கள் கூடாரங்களிலே கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை நிலைநாட்டும் ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்கும். This year is going to be peace in your families. உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் இந்த வருடத்திலே வரப்போகிறது. Whatever way peace was disturbed, எந்த விதத்திலே உங்கள் சமாதானம் குலைக்கப்பட்டிருந்தாலும் சரி, God is changing that. தேவன் அதை மாற்றி அமைக்கின்றார். There will be peace and rejoicing in your tabernacle. உங்கள் கூடாரங்களிலே சமாதானமும் களிப்பும் உண்டாக போகிறது. New doors will be open. This is for the whole world. முழு உலகத்துக்குமான வெளிப்பாடு இது. And new doors will be open for the gospel. சுவிசேஷத்திற்கு புதிய வாசல்கள் திறக்கப்பட இருக்கிறது. Those who persecuted God's children for the name of the Lord will be visited. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினவர்கள் சந்திக்கப்படுவார்கள். Witchcraft will be on the increase. பில்லி சூனியங்களாகப்பட்டது அதிகரித்துவிடும். What are you going to witness?
என்ன நீங்கள் காணப் போகிறீர்கள்? As it was in the days of Moses. மோசேயின் நாட்களில் இருந்ததை போலவே. How the Lord was with the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரோடு கர்த்தர் எப்படி இருந்தாரோ, how he was with his covenanted people. எப்படி தம்முடைய உடன்படிக்கையின் மக்களோடு கூட அவர் இருந்தாரோ, God is going to be with us. அதே விதமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். And he is going to prove his power. தம்முடைய வல்லமையை நிரூபித்து காட்ட போகிறார். And not only that, அது மாத்திரமல்ல, you are going to see the hand of God which will rest upon you. தேவனுடைய கரம் உங்கள் மீது தங்கி தரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். Certain predictions will fail. Human earthly predictions will fail. பூமிக்குரிய மனிதனால் சொல்லப்பட்ட முன்னதாகவே சொல்லப்பட்ட காரியங்கள் தோல்வியடையும். Human mind, மனிதனுடைய அறிவு, carnal works and actions will try to dominate the place of worship. ஆராதனை ஸ்தலங்களிலே மாம்சீக செயல்கள் கிரியைகள் வெளிப்படும். And some people will be led astray. ஒரு சில மக்கள் வழி தவறாக நடத்தப்படுவார்கள். Be very watchful that you are not deceived by the works and manifestation of the angel of light. ஒளியின் தூதனுடைய வெளிப்பாடு வந்தது என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் அதிலே விழுந்து ஏமாந்து விட வேண்டாம். The angel of light, Satan, will try to manifest himself. ஒளியின் தூதனாகிய பிசாசு தன்னை வெளிப்படுத்தி காட்ட முற்படுவான். Be not deceived. தயவு செய்து வஞ்சிக்கப்பட வேண்டாம். But be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாக உறுதியாக நில்லுங்கள். These are some of the promises which the Lord has given for his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சில வாக்குத்தத்தங்கள் இவைகள். Are you happy, my dear children of God? என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி அடைகின்றீர்களா? How many of you are happy in the Lord? கர்த்தருக்குள்ளாக எத்தனை பேர் மகிழ்கிறீர்கள்? Could we say a hallelujah? அல்லேலூயா சொல்லுவோமா? You are going to prosper. நீங்கள் செழிக்க You are போகிறீர்கள். going to flourish. நீங்கள் வாய்க்க போகிறீர்கள். There is going to be peace in your tabernacle. உங்கள் கூடாரங்களிலே சமாதானம் வரப்போகிறது. There is going to be a mighty outpouring of the Holy Spirit on you. உங்கள் மீதுதானே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்பட He போகிறார். will pour his spirit upon you. உங்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவார். He will pour upon your family. உங்கள் குடும்பங்கள் மீது ஊற்றுவார். You will see the mighty manifestation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக வெளிப்படுவதை நீங்கள் காண போகிறீர்கள். You are going to see the work of the Holy Spirit in a mighty way. பரிசுத்த ஆவியானவரின் கிரியை வல்லமையான விதத்திலே காண போகிறாய். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? To God be the glory. தேவனுக்கே மகிமை. You will see the mighty works of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் பலத்த கிரியைகளை காண்பாய். Revival will sweep mightily. எழுப்புதல் அங்கே வல்லமையாக செயல்படும். And he says, I am God and I change not. அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். To the world, உலகத்தை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும்? what's going to happen? என்ன நடக்க போகிறது? This will be a panic stricken year. நடுக்கம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க போகிறது. There will be disappointments on one side and on the other side surprising things taking place. ஒரு பக்கத்திலே ஏமாற்றங்களும் இன்னொரு பக்கத்திலே ஆச்சரியப்படும் காரியங்களும் நடக்கும். There will be confusion, எங்கு பார்த்தாலும் குழப்பம் இருக்கும். vexation within the people. மக்களுக்குள்ளாக ஆவியிலே ஒரு தோய்வு ஏற்படும். You will hear about racial conflicts on the increase. இனக்கலவரங்கள் தலைவிரித்து ஆடுவதை நீங்கள் கேட்க போகிறீர்கள். What I am telling this is for the whole world. நான் இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது அகில உலகத்திற்கும். Thank you, Lord. You will hear about mindless and merciless violence. இரக்கமற்ற கொடூரமான கொடுமைகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். It's a disastrous year. அழிவின் வருடமாக இது இருக்கும். You will hear about it. இதை குறித்து கேள்விப்படுவீர்கள். South America and many parts of it will be panic stricken and famine in some places. தென் அமெரிக்காவிலும் பல பகுதிகளிலும் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் இருக்கும். அதே நேரத்திலே நடுக்கமும் குடிகொண்டிருக்கும். In Russia, a woman will start gaining prominence. ரஷ்யாவிலே ஒரு பெண் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்தவளாக முன்னே வருவாள். America will be shaken up. அமெரிக்கா அசைக்கப்படும். It will be pressed on all sides. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படும். In health, ஆரோக்கியத்திலே, finances, பண விஷயத்திலே, disasters, அழிவுகளிலே, riots,
கொள்ளைகளிலே And at the same time, அதே நேரத்திலே there will be rejoicing things and there will be sorrowing moments. மகிழ்ச்சியான காரியங்களும் நடக்கும், அதே நேரத்திலே மனதை உடைக்கக்கூடிய துக்கமான காரியங்களும் நடக்கும். Chile and Brazil, you will hear bloodshed and they will be on the news. பிரேசிலிலும் சிலியிலும் தானே ரத்தம் சிந்துதல் இருக்கும், உள்ளத்தை உடைக்கும் காரியங்கள் அங்கே செய்தித்தாட்களிலே வெளியே வரும். Throughout the whole world, முழு உலகத்திலும் there will be political instability. அரசியல் நிலைமையாகப்பட்டது நிலையாக இருக்காது. An army will take control of a nation. ஒரு தேசத்தை அதனுடைய ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்துவிடும். Heat and chillness will be on the increase as never before. இதற்கு முன்பாக இருந்ததா வண்ணம் உஷ்ணமும் குளிரும் அதிகமாக காணப்படும். Yes, throughout the whole world, the economic situation will not be so stable and promising. முழு உலகத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிலைமையாகப்பட்டது நிலையாக இருக்காது, மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாகவும் இருக்காது. You will hear about mass death. திரள் கூட்டமான மக்கள் மடிவதை குறித்து கேள்விப்படுவீர்கள். There will be the danger of war also. யுத்தத்தை குறித்த ஒரு ஆபத்தும் இருக்கிறது. China will have natural disaster. சீனாவிலே இயற்கையின் சீரழிவுகள் வரும். In that country, அந்த தேசத்திலே some places will have famine. ஒரு சில இடங்களிலே பஞ்சம் வரும். Wind and water and earthquake will claim the lives. தண்ணீரும் காற்றும் நில நடுக்கமும் பல உயிர்களை குடிக்கும். There will be blood. You will hear about bloodshed in Syria. சீரியாவிலே ரத்தம் சிந்துதலை குறித்து கேள்விப்படுவீர்கள். There will be unusual behavior among animals. மிருகங்கள் மத்தியிலே வழக்கத்திற்கு மாறான ஒரு பழக்கம் வருவதை காண்பீர்கள். This will be a year when many places throughout the world will face famine. உலகத்தின் பல பகுதிகளிலே பஞ்சம் நிறைந்த ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. Water scarcity and food scarcity. தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் ஏற்படும். You will hear about riots in Mexico and Sudan. மெக்சிகோவிலும் சூதானிலும் தானே பெரிய கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். It will be coming in the news. செய்தித்தாட்களில் அது வரும். In a nation in the world, there will be a power struggle for leadership. உலகத்திலே ஒரு தேசத்தில் தானே தலைவனுக்கான போட்டியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமே இருக்கும். There will be unusual climatic changes. வழக்கத்திற்கு மாறான சீதோஷ்ண நிலைமையிலே மாற்றங்கள் வரும். There will be certain disappointments among scientists. விஞ்ஞானிகள் மத்தியிலே சில ஏமாற்றங்கள் வரும். A poisonous gas will affect people, which will lead them to death also. விஷவாயு ஒன்று மக்களை சாகடிக்கக்கூடிய நிலைமையும் வரும். There will be plagues. கொள்ளை நோய்கள். There will be a spirit of fear among people to travel by air. விமானத்திலே பயணம் செல்வது முடியாதபடிக்கு மக்களுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வந்து கவிக்கொள்ளும். You will hear about a cloud burst. மேகம் வெடித்து சிதறுவதை குறித்து கேள்விப்படுவீர்கள். Troubled times for Korea. கொரியாவை பொறுத்த வரைக்கும் இக்கட்டு காலம். And you'll hear about bloodsheds. ரத்தம் சிந்துதலை குறித்து கேள்விப்படுவீர்கள். There will be a destruction of vegetation. அங்கே காய்கறிகள் அழிக்கப்படும். A very prominent, eminent, religious leader considered to be very important will pass away. முக்கியத்துவம் வாய்ந்த புகழ்மிக்க ஒரு மத தலைவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடுவார். Suiciding spirit will dominate over people. தற்கொலையின் ஆவிகள் மக்களை அதிகமாக பிடிக்கும்.
Prayer is the remedy for that. அதற்கு ஒரே பரிகாரம் ஜெபம் மாத்திரமே. You will hear about people taking to the roads in nakedness. மக்கள் நிர்வாணமாக சாலையிலே நடமாடுவதை குறித்து கேள்விப்படுவீர்கள். There will be increase in gay activities. That is immoral activities too much between man and woman and woman. அங்கே ஆண் புணர்ச்சிக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் அதிகமாக தங்கள் பாவ செயல்களிலே ஈடுபடுவதை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். A flourishing island will face a setback financially. செழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவாகப்பட்டது பொருளாதார விஷயத்திலே ஒரு பின்னடைவு ஏற்படுவதை குறித்து கேள்விப்படுவீர்கள். You will hear about a severe sea tempest. ஒரு கடுமையான சமுத்திர புயல் காற்றை குறித்து கொந்தளிப்பை கேள்விப்படுவீர்கள். Water pollution and contamination will claim lives. தண்ணீரிலே ஏற்படக்கூடிய கலப்பும் மாசும் பலருடைய உயிரை குடிக்கும். They will find out a crack on the earth's crust. பூமியினுடைய in a place in the work and the earth. பூமியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு விரிச்சல் ஏற்படுவதை குறித்து கேள்விப்படுவீர்கள். Israel will be tried to be crushed, but it will go strong. இஸ்ரவேல் நாடாகப்பட்டது நசுக்கப்படுவதற்காக முயற்சி எடுக்கப்படும், ஆனாலும் அது செழிக்கும், வெற்றி பெறும். It is a testing year for that country. அந்த தேசத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சோதனை காலமாக இருக்கும். Even a friendly nation will pick up bitterness with Israel. இஸ்ரவேலோடு நேச நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட அதன் மீது கசப்பு கொள்ளும். But Israel will prevail. ஆனாலும் இஸ்ரவேலே மேற்கொள்ளும். Medical field, there will be new achievements. மருத்துவ உலகத்திலே புதிய சாதனைகள் படைக்கப்படும். Disaster will claim lives in Indonesia and Philippines. இந்தோனேசியா பிலிப்பைன் நாடுகளிலே பேர் அழிவுகள் வந்து நேரிடும். Pray for our nation. நம்முடைய தேசத்துக்காக ஜெபியுங்கள். It is a challenging year for our nation. நம்முடைய தேசத்தை பொறுத்த மட்டும் சவால் விடக்கூடிய வருடமாக இருக்கும். Because of unexpected needs and necessities which will arise. காரணம் எதிர்பாராத தேவைகளும் அத்தியாவசியங்களும் நம்முடைய நாட்டிலே வந்து நேரிட போகிறது. Reasons may known to God only. காரணங்கள் கர்த்தர் மாத்திரமே அறிவார். There will be an air of uncertainty prevailing. அங்கே நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். Disturbing events will take place. மனதை கலைக்கக்கூடிய, சமாதானத்தை குலைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். That is, என்ன அர்த்தம்? when you look at a honeycomb, ஒரு தேன்கூட்டை பார்க்கும் பொழுது when it is shaken up, அதை கலைத்தால் all the bees fly hither thither, helter skelter. தேன்கூடை கலைத்தால் அதில் இருக்கக்கூடிய தேனீக்கள் அனைத்தும் இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்படும், பறக்கோடும். That's the sort of vision I saw right before me. எனக்கு முன்பாக விதமான ஒரு தரிசனத்தை தான் நான் கண்டேன். Of course this nation will experience earth tremors. இந்த தேசத்தில் நிச்சயமாக நிலநடுக்கம் வரத்தான் போகிறது. Severe famine in one or two places. கடுமையான பஞ்சங்கள் ஒரு சில இடங்களிலே. Music will bring remedy for the ailing mind. மனதிலே நோய் கொண்டவர்களுக்கு இசையின் மூலமாக ஒரு பரிகாரம் வரப்போகிறது. What medicine was not able to do, music will do. மருத்துவ உலகத்தாலே என்ன செய்ய முடியவில்லையோ அதை இசை உலகம் செய்யும். To God be the glory. தேவனுக்கே மகிமை. These are some of the revelations what the Lord had given to me. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சில வெளிப்பாடுகள் இவைகள். What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Should we feel satisfied? Yes, it's a blessing year for me. எனக்கு இது ஆசீர்வாதமான வருடமாக இருக்க போகிறது என்கிற விஷயத்தை அறிந்து திருப்தியாக வாழ்ந்து விட வேண்டியதுதானா? With any selfish motives? என்ன சுயநலங்கள் அங்கே அடங்கி இருக்குமா? As God's children, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் you need to pray for each other. ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தே ஆக வேண்டும். Pray for our nation. நம்முடைய தேசத்துக்காக ஜெபியுங்கள். Pray for our state. நம்முடைய மாநிலத்துக்காக ஜெபியுங்கள். Pray for our rulers. நம்மை ஆளுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for men of God. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for the churches. சபைகளுக்காக ஜெபியுங்கள். Pray for everyone.
ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள். Remember when Job prayed for the captivity of his friends. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், யோபு தன்னுடைய நண்பர்களின் சிறையிருப்புக்காக ஜெபித்த வேளையிலே his captivity was removed. கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி அமைத்தார். All honor and glory be to our Lord Jesus. கன மகிமை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்டாகட்டும். The word of the Lord for you கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு is from Psalm 32 verse 8. சங்கீதம் 32:8. I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with my eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். अनुग्रहतेन अधिपतिये आनंद कृपा पेरुनदिये ओ अनुग्रहतेन अधिपतिये आनंद कृपा पेरुनदिये अनुदिनम पादम गदिये अनुदिनम caption the word of God this evening. இன்றைக்கு மாலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்றால், be ye followers of God. தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The word of the Lord for you this year. இந்த வருடத்துக்கான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு. He is going to rebuild and restore you. அவர் உங்களை திரும்ப கட்டப் போகிறார், திரும்ப மீட்டு அளிக்க போகிறார். You are going to flourish and be rejoicing. நீங்கள் தானே செழிக்க போகிறீர்கள், மகிழ போகிறீர்கள். There is going to be rejoicing in your tabernacle. உங்கள் கூடாரங்களிலே ஆனந்த களிப்பு உண்டாக போகிறது. And you will be a channel of blessing for others. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாறுவீர்கள். Well, how is this promise going to be fulfilled in your life? உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற போகிறது? Let not your eyes be fixed on any man. உங்களுடைய கண்கள் எந்த மனிதன் மீதும் பதிந்திருக்க வேண்டாம். Don't depend upon human arms. மனிதனுடைய புயங்களையும் சார்ந்து இருக்க வேண்டாம். Trust in the living God. ஜீவனுள்ள தேவனை விசுவாசியுங்கள். Have faith in God. தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Let your eyes be fixed towards God. உங்கள் கண்கள் தேவன் மீது பதிந்திருக்கட்டும். Make known your request unto God with thanksgiving. ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். And you shall find a blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயம் காண்பீர்கள். Brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அருமை சகோதரனே சகோதரியே. When God gives a promise, he always fulfills it. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அளிப்பாரே என்று சொன்னால் நிச்சயம் நிறைவேற்றுகிற தேவன் அவர். Sometimes we feel that God doesn't answer. சில நேரங்களிலே நாம் தான் உணர்கிறோம் தேவன் பதில் தருவது இல்லை என்று. Because that is due to our human limitation. அதற்கு காரணம் என்ன? மனிதனுடைய வரம்புகள் தான். See, when you look at the life of Lazarus, லாசருவின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே, you know, Jesus loved him very much. இயேசு அவனை அதிகமாக நேசித்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். That's what you see in John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அதை தான் பார்க்கிறீர்கள். It was told to Jesus that Lazarus was sick. லாசரு வியாதியா இருக்கிறான் என்று இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. And verse 4 says, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, when Jesus heard that, he said, இயேசு அதை கேட்ட பொழுது, this sickness is not unto death, but for the glory of God, that the Son of God might be glorified thereby. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். Listen very carefully. ஜாக்கிரதையாக கவனியுங்கள். Today we have many questions in our heart. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான வினாக்கள் எழும்புகின்றன. But follow what God says. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை மாத்திரம் For கவனியுங்கள். he is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். So he said this sickness is not unto death. ஆகவே என்ன சொல்லுகிறார்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல. Verse 11. 11ஆம் வசனத்தை பாருங்கள். Our friend Lazarus sleepeth, but I go that I may wake him out of sleep. நம்முடைய சிநேகிதனாகிய